என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உனக்கான ஒரு இறுதி வாய்ப்பினை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்றாவது இந்த அப்பன் வாக்கினை மீறாமல், இந்த அப்பனினுடைய உத்தரவின்படி என் வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் என் பிள்ளைக்கான நல்ல செய்தி ஒன்றினை கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த கருப்பண்ணசாமி இன்று உனக்கு தருகின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் உடனடியாக கொடுக்க போகின்றது. என் குழந்தையை, இத்தனை நாட்களும் ஆட்டி படைத்த மிக பெரிய பிரச்சனை ஒன்று முடிவை எட்டப் போகின்றது. இத்தனை காலமும் என் குழந்தை, நீ அதனால் அனுபவித்த சோதனைகள் ஏராளம். என்று நமக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த நாள் வந்துவிட்டது. என் பிள்ளைக்கு இந்த சந்தோஷமான செய்தியினை கொண்டு உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ அதனை கவனிக்காமல் விட்டு விடுகின்றாய். அதற்கு காரணமாக இருப்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் மட்டும்தான். நீ எதிர்மறையாகவே எந்நாளும் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். இந்த உலகத்தில் தீய சக்திகளை கூட எளிதில் வென்று விடலாம். ஆனால் ஒருபொழுதும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வாழ விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ மனதளவிற்குள் நினைத்து விட்டாய். நமக்கு இது நடக்காது என்று நீயே உனக்குள் எண்ணிக்கொண்டாய். என்ன நடந்தாலும் நமக்கு மட்டும் அது பிரச்சனையாகிவிடும் என்று முன்பே நீ கணித்து விட்டாய். இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எப்படி நீ நினைத்தது எல்லாம் நடக்கும்? நீ இது நடக்கும் என்று நம்பினால் மட்டும்தானே அந்த விஷயங்கள் உன்னை தேடி வரும். இது நாள் வரையிலும் நீ எப்படி யோசித்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனிமேலாவது இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்று தெரிந்துவிட்ட பிறகாவது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கவனித்து நேர்மறையான சிந்தனைகளோடு நீ ஏற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் எல்லா சிந்தனைகளையும் உன் மீது திணிக்க முயற்சி செய்வார்கள். அவர்கள் மனதிற்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் புகுத்தி உன் வாழ்க்கையை கெடுக்க பல முயற்சிகளை செய்வார்கள். நீ நல்லபடியாக நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்தால் கூட உன்னை அங்கேயே வழிமறித்து இது சரியல்ல என்று மாற்று பாதையில் திருப்பி விட்டு விடுவார்கள். அதனால் எல்லா செயல்களுக்கும் உன் மனசாட்சிப்படி நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவாய். என் குழந்தையே, இன்று உனக்கு இது இறுதி வாய்ப்பு என்று உன் அப்பன் நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இறுதி வாய்ப்பு என்றால் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த இத்தனை பாதைகளும் இதற்கு மேலும் தொடர்ந்து கொண்டு சென்றால் உன் வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. நீ இப்பொழுதாவது உன்னை திருத்திக் கொண்டு நீ இப்பொழுதாவது உனக்கான சரியான பாதையில் நீ சென்றுவிட வேண்டும். சுற்றி இருப்பவர்களின் பேச்சினை கேட்டு உன் வாழ்க்கையில் தடமாறி சென்றுவிடக்கூடாது. இனிமேல் நடக்கின்ற விஷயங்களையாவது நீ சரியாக பின்பற்றி வந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கென என்ன இருக்கிறது என்பதனை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலம் நீ பட்ட ஒவ்வொரு துன்பத்திற்கும் உனக்கு பதில் வந்து தீர வேண்டும். இனிமேலும் இதை விட்டுவிட்டால் என் குழந்தையே, இதற்கு மேல் இதையெல்லாம் சரியாக செய்வதற்கு உனக்கு காலம் தாழ்த்திவிடும். உன்னுடைய வயது போதாததாக ஆகிவிடும். எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மன வலிமை உனக்கு குறைந்துவிடும். ஏனென்றால் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுது நீ முன்னேறி சென்றால் மட்டும்தான் உனக்கே உன் மீது நம்பிக்கை வரும்.
எவ்வளவு தோல்விகள் ஏற்பட்டாலும் அத்தனை தோல்விகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் வரும். அந்த தன்னம்பிக்கையை முதலில் உனக்குள் நீ நிச்சயமாக வளர்த்துக்கொள். எல்லா நேரத்திலும் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. நீ கஷ்டப்பட்டாலும் நான் உன்னுடன் இருப்பேன். நீ சந்தோஷமடைந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன். உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நான் நிர்ணயித்து வைத்திருக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுப்பேன். அப்பனை கண்டால் பயம் கொள்ளாதே. தவறு செய்தவர்கள் மட்டும்தான் இந்த அப்பனை கண்டு கலங்க வேண்டும். என் பிள்ளை, நீ எந்த தவறும் செய்யாத பொழுது என்னை கண்டு பயந்து விடாதே. என்னிடத்தில் உரிமையாக உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லிவிடு. நான் சர்வ நிச்சயமாக அதனை உனக்கு நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். என் வாக்கு உன் மனதிற்குள் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். நீ இந்த அப்பனின் வாக்கை உணர்ந்து விட்டால் இந்த அப்பனையும் உணர்ந்து கொள்வாய். நீ ஏனோ தானோவென்று என் வாக்கினை கேட்டுச் சென்றால் நான் இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. என்னை உணர வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு இருக்க வேண்டிய தகுதி ஒன்றே ஒன்று மட்டும்தான். உன்னுடைய மனதிற்குள் உண்மை இருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற உண்மைதான் இந்த அப்பனை உனக்கு காண்பித்து கொடுக்கும். ஒருவேளை என்னை இனியும் உன்னால் உணர முடியாமல் நீ தவித்து நிற்பாயானால், என் குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயங்களுள் ஏதேனும் பொய்யானது இருக்கின்றதா என்று உன்னை நீ கேட்டுப்பார். உன் மனசாட்சி உனக்கு பதிலை சொல்லிவிடும். அதை நீ புரிந்து கொண்டு திருத்தி விட்டாலே போதும், நான் உன் வாழ்க்கைக்குள் வந்து விடுவேன். என் பிள்ளையே, இத்தனை நாளும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது வேறு விதமாக நடந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செய்ய நினைப்பது ஒன்று, செய்தது ஒன்றுமாக இருந்ததற்கு காரணம் உன்னுடைய எண்ணங்கள் அதை நோக்கி இல்லை என்பது மட்டும்தான். ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. ஒரு விஷயம் வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகே அதை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும். ஒரு நாளும் உன்னுடைய முயற்சியிலிருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது. எதை நோக்கி நீ பயணப்படுகின்றாயோ, எந்த விஷயத்தை பெற துடிக்கின்றாயோ, அங்கே நீ செல்கின்ற பாதை எத்தனை கரடு முரடனான இருந்தாலும் அந்த கரடு முரடான பாதைகளை கடந்து செல்ல உனக்கு இந்த கருப்பண்ணசாமி காவலாக நின்று உறுதுணையாக நிற்பான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பனின் அன்பு அளப்பெரியது. நீ கேட்காமலேயே நான் உனக்கு அதனை அள்ளி கொடுப்பேன். உனக்காக நீ அழைக்காமலேயே உன்னை தேடி வருகின்ற நான் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் உன்னை விட்டு விலகி விடுவேனா? உன்னை விட்டு ஒரு நாளும் நான் தள்ளி நிற்க மாட்டேன் என் பிள்ளையே. அதனால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை நினைத்து வருந்தாதே. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு கலங்காதே. எல்லா நேரத்திலும் உன்னை காப்பாற்ற நான் வந்து கொண்டே இருப்பேன். அது மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நான் இருக்கின்ற தைரியத்தில் நீ எந்த செயலையும் துணிந்து செய். உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் அது உனக்குரியதாகவும் இருக்கும் பொழுது ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன். எந்த நேரத்தில் என்னை நீ அழைத்தாலும் சரி, அழைக்காவிட்டாலும் சரி, நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பயம் என்ற ஒன்று தவறுகள் செய்தாலன்றி வேறு எந்த விஷயத்திற்காகவும் வந்துவிடக்கூடாது. நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் எந்நாளும் தயாராக இருக்கின்றேன். நீ பயம் கொள்ளாமல் வாழ்க்கையை பற்றிய எந்த விதமான தேவையற்ற எண்ணங்களும் இல்லாமல் எல்லாம் நமக்கு நல்லதே என்று எண்ணி இந்த வாழ்க்கையை நோக்கிய பயணத்தை நீ தெளிவாக நடந்து கொண்டே இரு. அப்பன் உன்னை கரை சேர்த்து விடுவேன். என்னுடைய நோக்கம் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை மனதார காண்பது மட்டும்தான். அதை நிறைவேற்றாமல் நான் ஓய்ந்து விட மாட்டேன். நீயும்
பிரச்சனைகள் வந்தவுடன் ஓய்ந்து போகாமல் அப்பனை துணை கொண்டு முன்னெடுத்து வா. நான் உனக்கு எந்நாளும் துணையாக நிற்பேன். என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்கள் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்.